தமிழ்நாட்டில் அரசு பணி காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6.50 லட்சமாக அதிகரித்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அரசு காலி பணியிடங்களின் அதிகரிப்பே திமுக ஆட்சியின் தோல்விக்கு எடுத்துக்காட்டு என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அரசு பணியிடங்களை நிரப்ப திமுக அரசு தவறியது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அரசை கண்டித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். அதில் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சலோமி. அண்மையில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அரசு காலி பணியிடங்கள் என்பது 6 லட்சத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கிறது என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் அரசு பணி காலியிடங்கள் எண்ணிக்கை 6 லட்சமாக அதிகரிப்பு என்பது திமுக ஆட்சியின் தோல்விக்கு எடுத்துக்காட்டு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் எண்ணிக்கை 6 லட்சத்திற்கும் அதிகரிப்பதாக அரசு ஊழியர்கள் அமைப்பு தெரிவித்திருக்கின்றன. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று எதுவும் தேவையில்லை. அரசு பணியிடங்களை நிரப்ப திமுக அரசு தவறியது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசு பணியிடங்கள் நிரப்பாததன் மூலம் சமூக நீதிக்கும் பெரும் துரோகத்தை திமுக அரசு இழைத்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதில்லை என்பது மட்டுமின்றி எல்லா பணியிடங்களிலும் ஒப்பந்த முறையிலும் குத்தகை அடிப்படையிலும் தான் பணியாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர். அத்தகைய நியமனங்களில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுவதில்லை. அதனால் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுகிறதா என்பது பெருமிதம் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மூச்சுக்கு 300 முறை சமூக நீதி என்று பெருமை பேசிக் கொள்ளும் முதலமைச்சர் உண்மையாகவே சமூக நீதியிலும் இளைஞர் நலனிலும் அக்கறை இருந்தால் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.